ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 8ல் இருக்கக்கூடிய இந்த ஃபிஃப்த் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இஃப் ஃபார் எ டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மா எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 சிக்மா எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 43 அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் 18. ஓகேங்களா, n வந்து 18. ஃபைண்ட் த மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். டைரெக்டாக அந்த ஃபார்முலாவை போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மீனுக்கான ஃபார்முலா என்ன? சிக்மா எக்ஸ் பை என் தான். இதுதான் சிக்மா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்கலாமா? நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கிவன் டேட்டா என்னன்னு பாருங்கள். சிக்மா எக்ஸ் வந்து சிக்மா எக்ஸ் மைனஸ் 5. ஓகேங்களா, எக்ஸ் மைனஸ் 5 வந்து 3ன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை எப்படி எழுதலாம்? அடுத்த ரெண்டாவது டேட்டா எழுதிக்கிறேன். சிக்மா எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 43ன்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ் 5 சிக்மாவை உள்ளே பெருக்கி விட போகிறேன். சிக்மா இன்ட்டு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா இன்ட்டு 5 சிக்மா 5 ஈக்குவல் டு 3. ஓகேங்களா. ஸோ சிக்மா எக்ஸுன்றது அப்படியே இருக்கும். சிக்மா 5னா எத்தனை எக்ஸ் இருக்கோ அத்தனை 5 இருக்கும். ஸோ அந்த இடத்துல எக்ஸுன்றது என்னு நம்ம அவன் கொடுத்துருக்கான். என்னு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்? 18 அப்படின்னு கொடுத்துருக்கான். கொஸ்டின்லேயே வந்து டோட்டல் நம்பர் அப்படின்றது 18 கொடுத்துட்டான். ஸோ அப்போ எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருக்கும்? 18 எக்ஸ் இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் 5ன்றது எத்தனை 5 இருக்கும்? 18 5 இருக்கும். ஸோ மைனஸ் சிக்மா 5ன்றதை 5 இன்ட்டு 18 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. ஏன்னா n ஈக்குவல் டு 18. ஸோ சிக்மா 5ன்றது எல்லா 5ஐயும் கூட்டுங்க அப்படின்றப்ப எத்தனை 5 இருக்குது? n எத்தனையோ அத்தனை 5 இருக்கும். ஸோ அதனால தான் 5 இன்ட்டு 18 ஈக்குவல் டு 3. ஸோ அப்போ சிக்மா எக்ஸு 5 இன்ட்டு 18 நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது? 8 40 90 வரும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பு சிக்மா எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த மைனஸ் 90 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 90யாக மாறும். அடுத்த ஸ்டெப்பு 93. ஸோ என்னது? சிக்மா எக்ஸு வந்து 93. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல எழுத போகிறேன். இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்படி ஃபஸ்ட்டு இதை நான் எழுதுகிறேன். ஓகேங்களா. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்றப்ப 25 மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஸோ 10 எக்ஸ். ஓகேங்களா, ஈக்குவல் டு 43. ஒன்றும் இல்லை, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி இதை மட்டும் விரிச்சு எழுதியிருக்கேன். இப்போ எக்ஸ் சிக்மா காமன், சிக்மாவை உள்ள எல்லாத்துக்கும் மல்டிபிள் பண்ணி விட்றேன். ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் 25 சிக்மா 25 மைனஸ் சிக்மா 10x ஈக்குவல் டு 43. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் சிக்மா 25ன்றது இங்கே நம்ம எப்படி சிக்மா 5 இன்ட்டு 18 எழுதுனமோ அதே மாதிரி 25 இன்ட்டு 18 n ஈக்குவல் டு 18ன்றதுனால மைனஸ் 10 வெளியே எடுத்துட்டா 10 இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு 43. ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்? சிக்மா எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். அது எதை ஃபுல்லாமே எழுதலாமா? ஸோ 25 இன்ட்டு 4 25 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 4s are 16. அடுத்து 2 5. ஓகேங்களா. 450 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். 25 இன்ட்டு 18. அதே மாதிரி மைனஸ் 10. இப்போ மீதி என்ன இருக்குது? சிக்மா எக்ஸ். சிக்மா எக்ஸுக்கு இங்கே 93 இருக்கா? ஸோ அப்போ சிக்மா எக்ஸுக்கு பதிலாக அந்த இடத்துல 93 எழுதலாமா? ஈக்குவல் டு 43. ஸோ சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 450 இதையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 930 ஈக்குவல் டு 43. ஸோ இப்போ இதை மட்டும் சிம்பிளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ப்ளஸ் 450 மைனஸ் 930. ஸோ 450 ஆட் பண்ணால் 900. அதோட ஒரு 30 980 418 வரும். ஸோ பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 418 வரும். அதாவது இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணேன் எனக்கு அப்படின்னா மைனஸ் 480 அப்படின்றது ஆன்சராக வரும். இந்த மைனஸ் 480 அந்த சைடு போகும்போது எப்படி வரும்? 43 ப்ளஸ் 480 அப்படின்னு வரும். ஸோ இதையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 523. சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 523. ஓகேங்களா. ஸோ சிக்மா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு அவன் என்ன கேட்டிருந்தான் கொஸ்டினில்? மீன் அண்ட் ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஓகேங்களா. மீன் அப்படின்றது சிக்மா எக்ஸ். ஓகேங்களா, அதாவது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். இதுதான் மீனுக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் சிக்மா எக்ஸுன்றது 93, n வந்து 18. ஓகேங்களா. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா 3 டேபிளால் கட் பண்ணுறேன்.
6 3s are 18. இதை கட் பண்ணால் 31. ஸோ அப்போ 31/6. அகைன் 6 டேபிளால் கட் பண்ணுறேன். 5 6 are 30. அடுத்தது 1 இருக்குது. ஸோ அப்போ 1 0 ஆட் பண்ணால் 10ல் எத்தனை 6 இருக்குது? 1 6 இருக்குது. அடுத்தது 40. 40ல் 6 6 are 36. அடுத்தது 4 0 40 6 6 are 36. ஓகேங்களா? ஸோ அப்போ 5.166 அப்படின்றத நான் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பார் வந்து 5.17 அப்படின்னு எடுத்து எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ் பார். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஸ்டாண்டர்டு டீவியேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதான் ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் எனக்கு கொடுத்துருக்கதை நான் எடுத்து எழுத போகிறேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ இருக்குது? 523. என்னன்றது நம்மளுக்கு ஏற்கனவே 18 அப்படின்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சிக்மா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 523 டிவைடட் பை 18 மைனஸ் சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்குது? சிக்மா எக்ஸ் பை என் ஹோல் ஸ்கொயர். சிக்மா எக்ஸ் பை என் தான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ் பார்ன்றது சிக்மா எக்ஸ் பை என், அதாவது 5.17. ஸோ அப்போ 5.17 ஹோல் ஸ்கொயர் நான் எழுதிடலாம், டேரெக்டாகவே இங்கே எழுதிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதையும் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இங்கே முன்னாடி செஞ்ச மாதிரி 3 டேபிளில் கட் பண்ணுறேன். 6 3s are 18. இங்கே கட் பண்ணேன் அப்படின்னா 133. அடுத்தது பார்த்தீங்கன்னா 22. 22ல் எத்தனை இருக்குது? 7 3s are 21. அடுத்து 13. 4 3s are 12. அடுத்து 3 3 இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எழுதுகிறேன்? இதை 174.33 divided by 6 minus 5.17 whole square. ஸ்டூடெண்ட் இது வந்து 1 by 1 எழுதணும் அவசியமே இல்லை. டேரெக்டாக 18ஆல் கட் பண்ண முடிஞ்ச ஆன்சர் எழுதினாலும் சரி தான். இல்லை இதே இடத்துல நான் 6 இந்த இடத்துல கட் பண்ணி மறுபடியும் இந்த இடத்துல கட் பண்ணி எழுதினாலும் ஓகே தான். எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் மேலே மேலே எழுதும்போது ஓவர் ரைட்டாலாம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே கீழே எழுதுறேன். ஓகேங்களா? 166 2 6 are 12. அடுத்து 54 9 6 are 54 டாட் 29.06 அப்படின்றது ஆன்சராக வரும். இதை வந்து 5.17 ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 5.17 அப்படின்றதோட ஸ்கொயர் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே நான் மல்டிபிள் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்க. 517 இன்ட்டு 517 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2,67,269 அப்படின்றது ஆன்சராக கிடைக்குது. ஸோ அப்போ இதுக்கு நான் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29.06 மைனஸ் 29.06ல் இருந்து 26.729 சப்ட்ராக்ட் பண்ணுறேன். நான் சப்ட்ராக்ட் பண்ணேன். எனக்கு வந்து 2.3331 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டர்டு டீவியேஷனுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.3331 அப்படின்றத எழுதிட்டு, இப்போ இதுக்கு ஸ்டாண்டர்டு டீவியேஷன், இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்கணும்னா 2.3331 அப்படின்றதுக்கான ஸ்கொயர் ரூட் இங்கே வந்து எழுதிக்கிறேன். இதுக்கான ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஃபஸ்ட்டு சிங்கிள் டிஜிட் 1 1 சார் 1. ஓகேங்களா? ஸோ ஒரு 2ல் 1 போச்சுன்னா 1 பாயிண்ட் இருக்கிறனால பாயிண்ட்டை வச்சுட்டு அடுத்து டபுள் டிஜிட்டே இறக்குறேன். 1ன்றது டபுள் ஆகுது. 2 பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் எனக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 போட்டால் தான். ஏன்னா 25 5s are 125 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ 133 25 அப்படின்றப்ப 8 அகைன் ஒரு 33 இறக்குறேன். ஸோ இப்போ 1.5ன்றது 30. ஓகேங்களா? ஸோ இது பக்கத்தில் நான் வந்து 3 போட்டேன்னா 900க்கு போயிடும். 2 போட்டால் மட்டும்தான் செட் ஆகும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4 230 60. ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு 200 கரெக்டு தான் 27 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 227 வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 227. எனக்கு இதுக்கு மேலே நம்ம செய்யணும்னு நினச்சாலும் சரி தான், இல்லை இதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன்னு நினச்சாலும் ஓகே தான். இன்னும் கூட செஞ்சுருவோம். ஸோ 227 அப்படின்றப்ப அகைன் ஒரு 00 இறக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 152 அப்படின்றத 354 அப்படின்னு மாற்றிட்டு, சாரி 304. ஓகேங்களா? 152 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 304. ஸோ இது பக்கத்தில் எந்த நம்பர் போட்டால் இங்கே எனக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டு நான் வந்து 8 போட்டேன் அப்படின்னா 24, 7 போட்டேன் அப்படின்னா 21 தான் வரும். ஓகேங்களா? அப்போ நான் 7 போடுறது எனக்கு செட் ஆகும். ஓகேங்களா?
ஸோ 7 7s are 49, again 4 28, 32க்கு 2, again 3 3 4 3 7s are 21. ஓகேங்களா? ஸோ உள்ளேயே வந்துருச்சு. இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 10ல் 1 1 6ல் 3 போச்சுன்னா 3 2ல் 1 போச்சுன்னா 1. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு இன்னும் வருது. இன்னும் நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் செய்யணும். ஆனால் எனக்கு வந்து இப்போயே 1.527 வந்துருச்சு. ஓகேங்களா? இதை நான் அப்ராக்சிமேட்டாக எடுக்கணும்னா 1.527 அப்படின்றத 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக ஸ்டாண்டர்டு டீவியேஷன் அப்படின்றதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1.53 அப்படின்றது தான் ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுவோம்.